ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி அடை தான் பார்க்க போகிறோம். நான் முருங்கைக்கீரை சேர்த்து ராகி அடை பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு சேர்க்கறதுனால நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ராகியில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயர்ன், ஃபைபர், கால்சியம் நிறையவே இருக்குது. ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக காலை டிஃபனாக ராகி எடுத்துகிட்டு வரலாம். அடை, தோசை, களி, கூழ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும், குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போ வதக்கின எல்லாத்தையும் மாவோடு சேர்த்துக்கிறேன். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அடை தட்டிக்கலாம். தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கோங்க, அப்போ தான் தட்டை வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எலும்புகளும் பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு இன்றைக்கி சட்னி தொட்டு தான் சாப்பிட போகிறேன். சாம்பாருமே நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.